ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெயர் ஸ்ரீதேவி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து போயர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் வந்து ஓரளவு ஒரு நிரந்தர வேலையில் இருக்கிற மணமகனாக வேணும், நல்ல குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு ஃபேமிலி பெருசாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு, அது இல்லாமல் நிலம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்க இவங்களுக்கு ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அவங்களும் திருமணமாகி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு அப்பா மட்டும்தாங்க, அம்மா இல்லைங்க. அதனால தனக்கு வரக்கூடியவருக்கு வந்து ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சது இவங்க ரொம்ப கண்டிஷன் போட்டிருக்காங்க. பட் அவர் வந்து கேட்காம நான் இல்லை அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணையை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்தும் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப வருடமாக வந்து இவங்க தனிமையில் தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க அப்பா அம்மா கூடயே. இவங்களுடைய அப்பாவுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக இருந்தால் மட்டும் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கலைவாணி, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் போயர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க BA முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. மாதம் ஒரு 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடித்த நல்ல ஒரு வேலையில் இருக்கிற மணமகன் வேணும். மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குகிற மணமகனாக வேணும். மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் போதுமானது, அல்லது வசதியாக இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன் பிறந்தவங்க இவங்க வீட்டில் 2 பொண்ணுங்க. இவங்க ஒன்று, இவங்க அக்காவுக்கு 2 பேருங்க. அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு அதனால் ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்டு செட் ஆகுதுனால இவ்வளோ வருடம் லேட் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால ஜாதகம் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய பொண்ணை நல்லபடியாக காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.